தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. நடந்து வந்த பாதையெல்லாம் நலம் கொழித்தாயிருந்தது. களைத்து சோர்ந்து மனத்திடனிழந்து நிற்கும் மானிடம் முழுவதற்கும் ஒரு நம்பிக்கையின் முழுமைதான் இயேசுவின் சிலுவை மரணம். வாழ்ந்து வந்த பாதையெல்லாம் விழுந்து மடிந்து சருகாகி வருகின்ற பாதைக்கு உரமாகி உலகின் மீட்பரோடு உறவாட வந்திருக்கும் கிறிஸ்துவ அன்பனே, சோதனைகளின் பாதைதான் சிலுவை பாதை என்று மட்டும் எண்ண வேண்டாம். நம்பிக்கையின் முத்திரைகள் ஆணித்தரமாய் பதிந்து கிடக்கும் பாதைதான் இயேசுவின் சிலுவை பாதை. அதை தியானிக்கும் உனக்கு முழுமையின் அமைதியில் நம்பிக்கையோடு நாட்களை எதிர்கொள்ள இயேசு சென்ற நம்பிக்கையின் பாதையே நமது பாதையாகிட அமைதியாய் யோசிப்போம். முதல் நிலை, இயேசு சாவின் தீர்ப்பை ஏற்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. வெற்றி கிடைக்காமலா போய்விடும்? இதோ நம்பிக்கை பாதையின் முதல் நிலையின் வெளிப்பாடு. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், என் தாய் வயிற்றில் நான் உருவாகும் முன்பே என்னை தெரிந்து கொண்டவரில் நான் நம்பிக்கை கொள்ளவேன் என்ற எண்ணம் எங்குள்ளதோ அங்கு வாழ்க்கை என்பது இனிமையாகும். சாவு என்பது சாதனையின் நிறைவாகி வாழ்வாகும். இதோ சாதனை நாயகன் சாட்சியாகிறான் இங்கு. எது வந்த போதும் தன் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவரில் வைத்தவன் பேறு பெற்றவன். நாமும் பேறு பெற்றவர்கள். காரணம், நமது நம்பிக்கையும் இயேசுவில்தானே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை தோளில் ஏற்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே
இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். படைப்புகளுக்கெல்லாம் மிகவும் தாழ்ந்த படைப்பு நானே என்ற உணர்வை அன்போடு ஏற்றுக்கொள்வதிலும், என் சக்தியின்மையை இறை நம்பிக்கையில் ஏற்றுக்கொள்வதிலும், இயேசுவின் வெறும் ஒற்றுமை இல்லாமையும் இருப்பதே எல்லாமுமாக ஏற்றுக்கொள்வதிலும்தான் என் புனிதம் அடங்கியிருக்கிறது. ஏற்புடைய ஏந்ததெல்லாம் கிறிஸ்துவின் பாதையை ஏற்ற புனித மார்க்ரெட்டின் அனுபவ வார்த்தைகள். ஆம், என்னில் வாழ்வது இயேசுவே, நான் இறப்பினும் வாழ்வேன் என்ற நம்பிக்கை உண்மையானால் நம்பிக்கையோடு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டுமன்றோ? வருவதை ஏற்கும் வலிமையான மனம் நமக்கு வேண்டும், நம்பிக்கையின் தேவனை பின்தொடர. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு தான் பிறந்த மண்ணை முத்தமிடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கீழே விழாமலே இருப்பது பெருமை அல்ல, ஆனால் விழுந்த போதெல்லாம் எழுந்து நடப்பதுதான் பெருமை மிக்கது. தத்துவ வார்த்தையாகிறார் இயேசு இங்கு. எத்தனைதான் முன்னேற்பாடுகளுடன் எதிர்நோக்கியிருந்தாலும் கூட சூழ்நிலை மாற்றங்கள் சுயநினைவை அழித்து மனித மாண்பை இழக்க செய்கிறதே. அன்று நானும் கீழே விழுந்துதான் விட்டேன். உள்ளத்தில் கவலை அலைகளை ஏற்படுத்தி மனிதனின் ஆற்றலை சிதறடிக்கும் பாவ ஆற்றலை நம்முள்ளே வளர்த்து கொண்டு பல்வேறு வெளிப்பாடுகளால் நமது கவலையை வெளிப்படுத்தி மற்றவர்க்கெல்லாம் பரிவிக்கிரத்தை தேடுவதே வாடிக்கையாகி போன நமக்கு ஒரு நம்பிக்கையாயிருக்கிறார் இயேசு. நிலையற்ற உலகில் அலைந்து கொண்டிருந்த என் ஆன்மா கிறிஸ்துவை காண்கின்ற வரை தத்தளித்து கொண்டிருந்தது. கண்டபோதோ இளைப்பாறியது, பின் எழுந்து வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டது என்ற புனித அகஸ்தினாரின் எண்ணமும் வாழ்வும் நமது எண்ணமும் வாழ்வாகட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசுவின் பாதையில் ஆறுதலின் அன்னை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிந்தித்து தெளியும் மனதில் எப்போது சந்தேகம் விளைகின்றதோ அங்கு சிந்தனை தீவிரிக்கும். அச்சிந்தனையில் தெளிவரும் எண்ணங்கள் வைரத்தை விட வலிமை வாய்ந்ததாய் இருக்கும் என்று இது எங்கனமாகும் என்ற வினாவின் விடையால் சிந்தித்து தெளிவு பெற்றாலோ அன்று அந்த தாய் பெற்ற நம்பிக்கை இன்று தனையனின் சோர்வுக்கு தனி ஒரு ஆறுதலாகிறது. சிலுவை மரத்தை ஏற்று நிற்க. யார் என் தாய் என்ற வினாவிற்கு பதிலாக நின்று பரமனின் தாயாகும் பாக்கியம் பெற்ற அன்னை மரி இயேசு இந்த நம்பிக்கையின் முதல் உருவம். என் எண்ணப்படி அல்ல, இறைவனின் எண்ணப்படி வாழ்வதே எனக்கின்பம் என்று உணர்ந்து வாழ்ந்து வரும் மாந்தருக்கு மாமரித்தானே நம்பிக்கையின் ஆறுதல். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோனின் உதவி இயேசுவுக்கு.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தான் உண்டு தான் வேலையுண்டு என்று தனி உலகில் வாழ்பவரும் நிர்பந்தங்களால் நிஜ வாழ்வுக்கு தள்ளப்படுகின்றனர். உரிமை வாழ்வை உணர்ந்து கொள்ள ஊந்தப்படுகின்றனர். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதவர்கள் விலகி போக வலப்பக்கமும் இடப்பக்கமும் அச்சுமையில் அமர விரும்புகிறவர்கள் வந்த வழி அகன்று போக இயேசுவின் நம்பிக்கை இற்று போகவில்லை. நிர்பந்த உதவினாலும் நிஜம் உணர்த்தி நிலை பெற செய்கின்றார் சீமோன். இயேசுவுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. தாங்கள் சுய சௌகரியங்கள், இன்பங்கள், புகழ், பதவி, ஏன் தங்கள் உயிரையும் பணயம் வைத்திட நிர்பந்த வழியிலாவது சிலரை தூண்டும். அச்சிலரின் சங்கிலி தொடரின் பாலத்தில் கோடிக்கணக்கானோர் நடந்து வாழ்க்கை கடலை கடந்து செல்வார்கள் என்று. இன்றைய சமுதாயத்தின் அவலங்கள் இயேசுவுக்கு உதவி செய்ய சொல்லும் நிர்பந்தங்கள். உணரும் சிலராவது உதவுவர் என்ற நம்பிக்கை இயேசுவுக்கு உண்டு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 6ஆம் நிலை. வெரோனிகாளின் துணிவு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மீது வைத்தவன் பேறு பெற்றவன். வார்த்தைகள் வடிவமாகின்றன, வடித்தவன் வாழ்வுதனிலே. எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும். பிறர் நலத்தை பற்றி சிறிதளவேனும் சிந்திப்பதனால் படிப்படியாக நமது உள்ளத்தில் சிங்கத்தை போன்ற பலம் உண்டாகிறது. அந்த அசுர பலம் கொண்ட பிறர் நலவாதியே ஆண்டவனாகிறான். அவதியுறும் மாந்தர் பலருக்கு தூய்மையின் காரணமாய் உற்சாக தீ கொழுந்துவிட்டெறிய இறைவனிடம் குன்றாத பக்தி என்னும் கவசமணிந்து சிங்கத்தின் தைரியம் நரம்புகளில் துடிதுடிக்க 100,000 பெண்களும் ஆண்களும் முன் வருவார்கள். அவர்களது உள்ளத்தில் ஏழைகளிடமும் தாழ்ந்தோரிடமும் ஒடுக்கப்பட்டோரிடமும் கருணை பொங்கும். அவர்கள் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் அலைந்து திரிந்து முக்திக்கான உபதேசத்தை, சமூக எழுச்சியின் உபதேசத்தை, சமத்துவத்தின் உபதேசியத்தை வாழ்ந்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையின் முதற்கனி வெரோனிகாள். இயேசுவின் நம்பிக்கை நம்மில் நிறைவேறட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 7ஆம் நிலை. இயேசுவின் 2ஆம் முத்தம் மண்ணுக்கு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எதிர்ப்பும் கொடுமைகளும் வரட்டும், கை நீட்டி வரவேற்கிறேன். நான் மட்டும் தூய்மையுடனும் உறுதி குலையாமலும் இருக்க வேண்டும். என்னுள்ளே உறைந்து போன இறைவனிடத்தில் அபாரமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த கஷ்டங்கள் எல்லாம் நொடியில் நிச்சயம் மறைந்து போகும். இயேசுவின் நம்பிக்கை பாதை பழையவற்றை புதுப்பிக்கின்றது. லட்சியம் ஒன்றை வைத்துக்கொள்வோம். இந்த லட்சியத்தை பற்றி முடிந்த அளவு அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்போம்.
அது நமது உள்ளங்களில் நுழைந்து இரத்தம் குழாய்களில் இணைந்து ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் துடிக்கின்ற வரையில் உடலின் ஒவ்வொரு மயிர்கால்களிலும் வியாபித்து நிற்கிற வரையில் கேட்டுக்கொண்டே இருப்போம். உள்ளம் நிரம்பி பெருகும் போது எந்த நிலையிலும் இயேசுவின் நம்பிக்கையில் நாமும் அவரோடு எழுந்து தொடர்ந்து செல்ல முடியும். கவலைகளை பலவீனங்களை பணயம் வைத்து பின் செல்வோம் இயேசுவோடு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. ஆறுதல் தேடும் பெண்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழாதே, நீ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் கோழைத்தனத்தை மற்றவர்களுக்கு படம் பிடித்து காட்டிவிடும். தைரியமாய் நில், எதிர்த்து நிமிர்ந்து நில். துக்கத்தை விழுங்கிவிடு, மகிழ்ச்சியை மறைத்துவிடு. எது நடந்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்று நில். நீ நிமிர்ந்தால்தான் இந்த உலகம் உனக்கு வழிவிடும். காரணம், கிறிஸ்துவம் சொகுசு வாழ்க்கையின் சொந்தமல்ல. நம்பிக்கையோடு ஒரு மனப்படுவோம். வாழ்க்கையின் அவலங்களுக்கு அழுவது ஒன்றே பரிகாரம் என்னும் பண்பை மாற்றுவோம். அழுகின்ற நேரத்தில் பிரச்சனைகளின் காரணங்களை ஆராய்வோம். தடை பல கடந்து நடந்து வரும் இயேசுவோடு கைகோர்த்து எதிர்கொள்வோம். இன்னல்கள் அவலங்களை அழித்தொழிக்க. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக தரையை முத்தமிடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நடந்து போன செயல்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து சிந்தை வருந்துவதை விடுத்து நிகழ்கால நிஜங்களுக்கு தீர்வு காண சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடமே தன்னம்பிக்கை. அன்பு, அன்பு, இயேசுவாகவே வாழ வேண்டும் என்ற செயல் அன்பு. இதுவே வாழ்க்கை நிலைகளில் விழுந்து கதறும் நமக்கு இயேசு தரும் மகிமையின் தேவ ரகசியங்கள். இறைவனிடத்தில் தளராத நம்பிக்கையும் புனித பணி செய்கிறோம் என்ற ஊக்கமும் ஏழைகளிடத்திலும் வீழ்ச்சியுற்றோரிடத்திலும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் எல்லையற்ற பரிவும் அந்த பரிவின் காரணமாக எதிர்த்து நிற்பதில் துணிவும் கொண்டவர்கள் நாம். இயேசுவோடு எழுந்து வாழ்வினை எதிர்கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. ஆடையற்றவனுக்கு பகிர்ந்தளிக்கும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனக்கென்று சில கடமைகள் உண்டு. என்னிடம் என்ன உள்ளது? என்னை நம்பியிருக்கும் குடும்பத்தை பேணி காக்க நான் வேண்டும். எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு வேலை வேண்டும் என வேண்டுதல்கள் பல. புனிதர்கள் வழியோ நேரடியாகவோ
கேட்டே பழக்கப்பட்ட நமக்கு இயேசு வித்தியாசமானவர்தான். வரும்போதே கன்னியின் வயிற்றில் கரையோடு பிறந்து 12 வயதிலே யார் என் பெற்றோர் என்று எல்லோரையும் ஏற்கும் பக்குவம் பெற்று 30 வயதில் வாலிபத்தை இழந்து 33 வயதில் நம்பியோரை இழந்து நிற்கும் இயேசுவுக்கு இன்னும் என்ன இருக்கிறது இழப்பதற்கு? மானம் என்ற போர்வைக்குள் மகத்துவத்தை புதைக்க விரும்பவில்லை. சீட்டுக்கு போகின்ற ஆடைகள். அப்படியும் ஓர் அசைக்க முடியாத நம்பிக்கை இயேசுவுக்கு. ஆடையற்றவனை கண்டால் போர்த்து என்னும் ஆண்டவன் விரும்பும் மேலான நோம்பில் நம்பிக்கை கொண்டோர் நம்மில் ஒரு சிலராவது இருப்பார் என்று. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையோடு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒருவன் தான் வாழ்நாளில் சோதிக்கப்பட்டால் முடிவில் அவன் வெற்றி அடைவான். துன்பத்துயரம் வந்துற்றால் அவற்றினின்று வாழ்வை பெறுவான். கண்டிக்கப்பட்டால் உம் இரக்கத்தை பெறுவான். ஏனெனில் எங்கள் அழிவால் நீர் மகிழ்வர் அல்லர். காரணம், புயலுக்கு பின் நீர் அமைதி அளிக்கின்றீர், கண்ணீர் புலம்பலுக்கு பின் மகிழ்ச்சி தருகின்றீர். சாராளின் ஜெப வாக்கியங்கள் சிலுவையில் இயேசுவாலும் சிலுவை நடியில் அன்னை மரியாலும் நிறைவேற்றப்படுகின்றன. எனக்கு மட்டுமே சொந்தமென்று என் தாய் எனக்கு வேண்டாம். என்னோடு உன்னை இணைக்க அவளையும் தாரை வார்த்து கரங்களை விரிக்கின்றேன். ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாய் உன் நம்பிக்கை ஆணிகளை என் கரங்களில் துளைக்கவிடு. என் தாய் என்னை அறிவாள். உன்னையும் அறிந்திட என் கரத்தோடு உன் கரமும் தேவை, சிலுவையில் அறையப்பட. நானும் நான் தேர்ந்து கொண்ட 12 நான் அனுப்பிய 72 பேரும் செல்லாத இடங்களெல்லாம் சென்று என்னை வாழ்ந்து காட்ட உன் கால்களையும் என் கால்களோடு துளைத்து ஆணியிடு. இறுகி போன இதயத்தை நெகிழ வைத்து இன்றைய அவலங்களாய் நானாக நீ மாற, நீ பாதுகாப்போடு தங்க என் திருவிழாவுக்கு வா. அங்கே துளையுண்டு, நீ இளைப்பார. திரு இரத்தமுண்டு, உன் தாகம் தனிய. வர விருப்பமுள்ளோர் அமைப்பு சிறைகளில் கொத்தடிமை விலங்கற்று வாருங்கள். தந்தையின் விருப்பம் நிறைவேற்றுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. பிறர் நலமே தன் நலமாக்கியவரின் இவ்வுலக இறுதி நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெரியவர்கள் எது எண்ணினாலும் உடனே அது நிறைவேறும். காரணம், இதை நான் செய்வேன் என்று மனம் எண்ணினால் உடல் அப்படியே செய்கிறது. அதுவே பரிபூரண கீழ்ப்படிதல். தந்தையுள் இணைந்த தனையனின் கீழ்ப்படிதல் தரணியோர்க்கு ஓர் சவாலின் அழைப்பு. தோல்வியின் உச்சக்கட்ட வெற்றி நிலை. அனாதையாக பிறந்த அடுத்த வாரமே அரச மகத்துவத்தை பெற்ற வெற்றி நிலை அனாதையாக இறந்த பின்னும் தொடர்கிறது. கிறிஸ்துவத்தின் கீழ்ப்படிதலுக்கு கிடைக்கும் பரிசின் இறுதி நிலை. படைத்தவன் பதத்தில் அனைத்தையும் படைத்தும் எல்லாம் நிறைவேறிற்று என்ற சந்தோஷத்தில்
சரணாகதியாகும் சாவின் நிலை. இந்த தோல்வியின் வெற்றி நிலை இயேசுவோடு முடிந்திருந்தால் இயேசுவின் நம்பிக்கை பொய்த்திருக்கும். ஆனால் வார்த்தை மாறாத இறைவனில் வைத்த நம்பிக்கை அருளானந்தரின் தலையை கொய்த்தது. நம் தாய் திருநாட்டில் அம்பினால் இதயம் கிழித்து உயிரை பிரித்தது அன்பர் செபஸ்தியாரை. இன்னும் எத்தனையோ நம்பிக்கை வழித்தோன்றல்கள். நீயும் பிறர் நல வெற்றி சாவை ஏற்க வேண்டுமென்று. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. அன்னையின் மடியில் அன்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ உமது அடிமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மண். யார் என் தாய் எனும் கூறிய களைப்பையால் உழுதி விடப்பட்டு தனையனின் நம்பிக்கை பயணத்தில் உரமிடப்பட்ட மண்ணிடத்தே இயேசுவின் சடலம் வாளாக ஊடுருகிறது. இயேசுவின் எதிர்பார்ப்பு விதைகள் அழகாக விதைக்கப்படுகின்றன. தாயின் கண்ணீர் இயேசுவின் எண்ண விதைகளுக்கு உருவேற்றி அன்னை மரியின் ஆழ வேர் விடுகின்றது. இயேசுவின் நம்பிக்கை பயணத்தில் முழு முதல் வெற்றி புதிய ஏவாளுக்கு. இன்று அவள் ஏற்ற உறுதி சீடர்களை குழுவாக்கி இணைத்து ஜெபத்தில் நிலை பெற செய்து இறைவனின் ஆவியை எல்லோருக்கும் ஏற்கும் செயல் ஜெபமாகிறது. கிறிஸ்துவ அர்ப்பண வாழ்வின் அழியாத விளக்கம் அன்னையின் நிறைவேற அண்ணல் இயேசு வெற்றி கீதம் மௌனமாய் பாடுகின்றார். நம் செயல் ஜெபத்தின் விடியலை தேடி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. 3ஆம் நாள் உயிர்த்தெழும் கோதுமை மணி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிரற்ற உடல் புதைக்கப்படுவது உயிர்த்தெழ மட்டுமன்று, இயேசு உயிர்விட்ட அக்கணமே உயிர்த்து விட்டார். இவர் உண்மையாகவே நீதிமானாக இருந்தார் என்ற நூற்றுவர் தலைவன் மனதில் முதற்கொண்டு இயேசு புதைக்கப்பட்டது 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டிய சீடர்களின் விசுவாச ஒன்றிப்பு வாழ்வாக்க. அடிமைத்தனங்களால், அமைப்பு முறைமைகளால், அதிகார நிர்வாண திருச்சபையால் அமுக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் எண்ணங்கள் மாயை திரைகளை கிழித்தெறிந்து வெளிக்கிளம்ப, சட்டங்களால், ஜாதி பேதங்களால், அர்ப்பண வாழ்வின் கொத்தடைமைகளால் தாங்கி கொண்டிருக்கும், தூங்க வைத்திருக்கும் இன்றைய புனிதர் புனிதையர் பலரின் அடிமை விலங்குகள் உடைத்தெறியப்பட, இயேசுவும் இயேசுவின் எண்ணங்களும் உணர்வு கொண்ட ஒவ்வொருவரும் உயிர்த்தெழவே அரிமத்தியா ஊர் சூசை புதைத்தார் மண்ணிற்குள். சாதி பேதமற்ற சமத்துவ சகோதரத்துவ வாழ்வு இயேசு விரும்பிய புதிய வானகமும் புதிய வையகமும் புதுப்பிக்க உன் மனதிலேயே இயேசுவை புதைக்கிறது இன்றைய அதிகார நிர்வாண திருச்சபை. நீயும் உயிர்த்தெழுவாய் என்ற முழுமையான நம்பிக்கையில். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி திருச்சிலுவையில் திருவுளம் பற்றின 7 வாக்கியங்கள் தியானித்து ஜெபம். பிதாவே, நாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாததினாலே அவர்களுக்கு பொறுத்தல் தந்தருளும் என்றீரே. ஓ திவ்ய இயேசுவே, அந்த வாக்கியத்தினால் அத்தியந்த தயை காட்டி உம்மை தூசிக்கிறவர்களுமாய் கடின வாதைப்படுத்துகிறவருமாய் இருக்கிற நிஷ்டூர கொடியவர்களுடைய பாவங்களையும் மற்ற பாவிகளும் நானும் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் செய்த சகல பாவ துரோகங்களையும் பொறுக்கச் சொல்லி அவர்களுக்காகவும் எனக்காகவும் உம்முடைய பிதாவாகிய சர்வீஸ்வரனை வேண்டிக் கொண்டீரே. இப்படி இருக்க உம்மை பற்றி தேவ பிதாவை வேண்டிக் கொள்கிறதற்கு எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகின்றது. ஆதலால் கிருபை நிறைந்த பிதாவாகிய சர்வீஸ்ரா, இதோ உம்முடைய திவ்ய குமாரன் எனக்காக மன்றாடினார். ஆராதனைக்குரிய கர்த்தாவே, உமக்கும் உகந்த பிள்ளையாகிய இயேசுநாதருடைய மன்றாட்டை கேட்டு என் பாவங்களை பொறுத்து கொள்ளும். உத்தம பிதாவே, நான் எம்மாத்திரம் நீச பாவியாயிருந்தாலும் உமக்கு மிகவும் பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு காயங்களை பார்த்து என்னுடைய பாவங்களை பொறுத்து கொள்ளும். மேலும் என் மதுரமான சேசுவே, தேவரீர் சிலுவையில் அறைந்திருக்கிற சமயத்தில் மனிதர் உமக்கு செய்த துரோகங்களை எல்லாம் பொறுத்ததுமல்லாமல் அவர்களுக்காக நீர் பிதாவாகிய சர்வீஸ்வரனை மண்டாடியது போல உமது சமூகத்தில் அற்ப புழுவாயிருக்கிற நானும் புறத்தியார் எனக்கு செய்த விரோதங்களையும் அவமானங்களையும் இவை முதலான சகல குற்றங்களையும் முழு மனதோடே பொறுக்கிறதும் தவிர அவர்களுக்காக நல்ல மனத்தோடே உம்மை பிரார்த்தித்து கொள்கிறேன். ஆகையினால் மனிதரால் எனக்கு வந்த மனஸ்தாபமெல்லாம் மறந்துவிட்டு இப்போதைக்கும் என் மரண நேரத்திலும் எனக்கு தேவருடைய தயவும் பொறுத்தலும் தப்பாமல் கிடைக்கும்படி கேட்கிறது போல் எனக்கு பொல்லாங்கு செய்தவர்களுடைய பாவங்களை பாராமல் அவர்களுக்கு நன்மை செய்தரலத்தக்கதாக உம்மை மன்றாடுகிறேன். இதன்றியே நான் புறத்தியாருக்கு வருவித்த கஸ்தியெல்லாம் அவர்கள் எனக்கு பொறுக்க வேண்டுமென்று தாழ்ச்சியோடு மன்றாடி கேட்கிறேன். ஆமீன். திவ்ய இரட்சகராயிருக்கிற இயேசுவே, உம்முடைய வலது பக்கத்திலே இருந்த பச்சாதாப கள்ளனை பார்த்து இன்றே நம்மோடு கூட பரகதையில் இருப்பாய் என்று சத்தியமாய் உனக்கு சொல்லுகிறேன் என்று வசனித்து அப்படி அருளி செய்தீரே. என் ஆண்டவரே, மிகவும் மதுரமான என் நல்ல இயேசுவே, அடியேனுக்கும் அப்படிப்பட்ட தயவு செய்தருளும். நான் அதற்கு அபாத்திரவாள் என்பது மெய்தான். ஆயினும் என்னை ரட்சிக்க தேவரீர் பாடுபட்டதெல்லாம் நினைத்தருளும். சூரியனிடத்திலே இருள் உண்டாயிருந்தாலும் உம்மிடத்தில் அற்ப குற்ற நிழல் முதலாய் கிடையாதே. நானல்லவோ பாவி, நானல்லவோ துரோகி, நானல்லவோ சிலுவிலை அறைந்திருக்க பாத்திரமாயிருக்கிறேன். நானல்லவோ தேவரீர் கடின மரணம் அடைகிறதற்கு காரணமாயிருந்தேன். என் ஆராதனைக்குரிய சர்வீஸ்ரா, தேவரீர் சகல நன்மை சுபாவமாய் இருக்கிறதுனாலேயும் தேவரீர் எனக்காக எண்ணிக்கைக்குள் அடங்காத வாதைகளை அனுபவித்து கொடூர மரணம் அடைந்ததினாலேயும் நான் உமக்கு பொருந்தாத பாவங்களை செய்ததற்கு மிகவும் மனநொந்து மனஸ்தாபப்படுகிறேன். சகல பொல்லாப்புகளையும் விட என் பாவங்களையெல்லாம் வெறுத்து உத்தம மனஸ்தாபமாய் இருக்கிறேன். இனிமேல் ஒரு காலம் எந்த பாவங்களையும் செய்வதில்லை என்று கெட்டியான மனதோடு பிரதிஜ்ஞை செய்கிறேன். தேவரீர் உம்முடைய மட்டில்லாத கிருபையையும் உமது திரு காயங்களையும் பார்த்து என்னுடைய பாவங்களை பொறுத்து நல்ல கலனுக்கு தந்தருளின மோட்சத்திலே அடியலையும் அழைப்பீர் என்று உறுதியான நம்பிக்கையாய் இருக்கிறேன். தேவரீர் சகலமான வஸ்துக்களுக்கும் ஆஸ்தியும் கதியுமாய் இருக்கிறதினாலே தேவரீருக்கு உத்தம ஆராதனை செய்கிறேன். சர்வத்துக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, நல்ல கலன் உமது பேரில் விசுவாச நம்பிக்கை பக்தியாய் இருந்தது போல் நானும் என் முழு மனதோடே உமது பேரில் விசுவாசமும் நம்பிக்கையும் பக்தியுமாய் இருக்கிறேன். இந்த மனப்பற்றுதலை என்னிடத்தில் அதிகமாய் எழுப்ப உம்மை ஆசையோடே மன்றாடுகிறேன். இன்றுதானே நம்மோடு கூட பரகதியில் இருப்பாய் என்று அந்த நல்ல கலனை பார்த்து அருளி செய்தார் போலே என்னையும் கிருபை கடாட்சத்தோடே நோக்கி இன்றுதானே நம்மோடு கூட
மோட்ச ராஜ்யத்திலே இருப்பாய் என்கிற அமிர்தமான வாக்கியத்தை திருவுளம் பற்றியருளும் சுவாமி. ஆமீன். உம்முடைய திவ்ய மாதாவை பார்த்து, அம்மா, இதோ உம்முடைய மகன் என்று சொல்லி உமக்கு பிரியமான சீடனாகிய அருளப்பரை அவளுக்கு மகனாக ஒப்பு கொடுத்து, பிரிய சீடனை நோக்கி, இதோ உன் தாய் என்று சொல்லி உம்முடைய நேச மாதாவை அவருக்கு மாதாவாக கட்டளையிட்டீரே. தயநேசம் நிறைந்த இத்திவ்ய வார்த்தைகளை திருவுளம் பற்றின போது உமக்கு பிரிய சீடர்களாகிய கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் உம்முடைய பரிசுத்த மாதாவுக்கு பிள்ளைகளாகவும் இத்திரு மாதாவை அவர்களுக்கு தாயாகவும் கட்டளையிட்டருளினீரே என்று மகா பேர்போன சாஸ்திரிகளும் அநேக மத்தியஸ்தியர்களும் ஞான அர்த்தத்தை செய்து நிச்சயிக்கிறார்களே. இப்படி என் பேரிலே அளவற்ற நேசமுடைத்தான தகப்பனே, திவ்ய கர்த்தாவே, உம்முடைய அச்சியஷ்ட மாதா எனக்கு தாயாராய் இருக்க தக்கதாக தேவரீர் சித்தமாயிருக்க செய்தே. அவளுடைய திருமுகத்தை பார்த்து அவளுடைய மண்டாட்டையும் கேட்டு நான் செய்த குற்றங்களையெல்லாம் தேவரீர் எனக்கு பொறுத்து தேவரீர் என்னை அழைக்க சித்தமாகிற போது தயாபரராய் எனக்கு நல்ல மரணத்தை தந்தருளும் சுவாமி. அதன்பின் பாடுபட்ட சுரூபத்தை வலது கையிலே வைத்துக்கொண்டு இடது கையிலே தேவமாதாவின் சுரூபத்தையாவது படத்தையாவது பிடித்து கொண்டு அச்சிஷ்ட மாதாவை பார்த்து சொல்லத்தக்கதாவது, கிருபை தயபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே, எங்கள் மதுரமே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க. உம்முடைய திவ்ய குமாரனாகிய இயேசுநாதர் உம்மை அடியனுக்கு தாயாயிருக்க கட்டளையிட்டாரே. ஆகவே பிள்ளையாயிருக்கிற என்னை இந்த நேரத்திலும் என் மரண நேரத்திலும் ஆதரிக்க உம்மை மன்றாடுகிறேன். அன்புள்ள தாயே, என்னை கைவிடாமல் என் இரட்சணியத்துக்கு வேண்டிய உதவி செய்தருள்நீர் என்று முழு நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆக்கினைக்கு பாத்திரமாயிருக்கிற அடியனுடைய பாவ கட்டுகளை அவிழும். என் குருட்டாட்டத்தை நீக்கி என் ஞான பிரகாசத்தை தெரிவியும். பசாசின் சோதனைகளும் மற்ற பொல்லாப்புகளும் எனக்கு வராதபடிக்கு என்னை காத்தருளும். சகல நன்மையும் எனக்கு வர மன்றாடும். தயாபரராய் இருக்கிறீர் என்று காண்பியும். அடியோர்களுக்காக பிறந்த உமக்கு திவ்ய குமாரனாகிய இயேசுநாதர் உமது மூலமாக எங்கள் வேண்டுதலை கேட்டருள கடவார். இயேசுமரியே, சூசையே, எனக்கு அடைக்கலமாயிருங்கள். உம்மை நம்பினேன். தேவமாதாவே, என்னை கைவிடாதேயும். ஆமீன். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டது ஏன் என்று வசனித்தீரே சுவாமி. தேவரீர் சர்வாங்கமும் ஏக காயமாகி சிலுவையில் அறையுண்டிருக்கையில் உம்முடைய அச்சிஷ்ட ஆத்மம் துக்க சாகரத்தில் அமிழ்ந்திருந்து ஆறுதலும் தேற்றரவும் இல்லாமல் சர்வ கஸ்தியையும் அனுபவித்தீர் என்று இந்த வாக்கியத்தினால் மனிதருக்கு அறிவிக்க திருவுளமானீர். மனிதர்கள் தங்கள் மரண சமயத்தில் என்னென்ன சோதனைப்பட்டாலும் எத்தனை கஸ்தி தோற நோக்காடுகளை அனுபவித்தாலும் அவ நம்பிக்கையாயிராதபடிக்கு தேவரீர் அந்த அகோரமான துக்க துயரத்தை அனுபவித்தீரே. திவ்ய இயேசுவே, என் ரட்சணியத்துக்காக தேவரீர் அனுபவித்த கொடூர வேதனைகளை எல்லாம் நினைத்து கொண்டு நான் செய்த பாவங்களை எல்லாம் உமது அளவில்லாத தேவனினாலே பொறுத்து இனிமேல் மோட்சத்தை தந்தருள்வீர் என்று உமது பேரிலே முழு நம்பிக்கையாயிருக்கிறேன். இவையெல்லாம் தேவருடைய அளவிறக்கப்படாத வாதைகளை பார்த்து என்னுடைய வியாதியின் கடினத்தையும் கஸ்தி நோவுகளையும் மரணத்தையும் உமக்கு தோத்திரமாக பொறுமையோடு அனுபவிக்க பிரதிக்கினை பண்ணுகிறேன். அவைகளை உம்முடைய திருப்பாடுகளோட கூட என் பாவங்களுக்காக பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன். நரகத்திலே உண்டான பசாசுகள் எல்லாம் வந்து என்னுடைய நம்பிக்கையை கெடுக்கத்தக்கதாக எத்தனை பிரயாசைப்பட்டாலும் உம்முடைய அளவில்லாத கிருபா கடாட்சத்தினாலே நான் ஒரு காலம் தத்தளியாமலும் அவநம்பிக்கைப்படாமலும் உம்முடைய மதுரமுள்ள திருக்காயங்களிலே பக்தி சிநேகத்தினாலும் மனஸ்தாப உருக்கத்தினாலும் பிரவேசம் பண்ணி என்னை ரட்சிக்கத்தக்கதாக இத்தனை பிரயாசைப்பட்ட தேவரீர் பேர்லே மெய்யாகவே முழு மனதோடு மாறாத நம்பிக்கையாய் இருப்பேன். என் இரட்சணியமான இயேசுவே, என்னை கைவிடாதேயும். என்னை ரட்சியும். என் பட்சமே, உம்மை அல்லாமல் எனக்கு வேறே அடைமானம் இல்லை. நீரே எனக்கு பரகதியின் வழியுமாய் உயிருமாய் துணையுமாய் இருக்கிறீர் என்று நம்பியிருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு முழு மனதோடே உம்மை சிநேகிக்கிறேன். ஆமீன்.
தாகமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினீரே. என் நல்ல இயேசுவே, என் ஆராதற்குரிய ஆண்டவரே, தேவரீர் என் பாவங்களை பற்றி இரத்த வேர்வை வேர்த்து அன்றிரவும் பகலும் முடியாத கஸ்தி நிர்பந்த வேதனையெல்லாம் பட்டு சர்வாங்கத்திலும் பட்ட காயங்களால் மிகுதியான இரத்தம் சிந்தி சொல்லடங்காத இளைப்பு தவிப்பு வருத்தத்துடனே கபால மலைக்கு பாரமான சிலுவை சுமந்து அத்திருச்சவிலுவையிலே அறையுண்டு 3 ஆணிகளில் தொங்கி நின்றபோது மற்றில்லாத வாதைகளை மிகுந்த களைப்புடனே அனுபவித்ததினாலேயும் உம்முடைய இரத்தத்தை ஓயாமல் உமது திரு காயங்கள் வழியாக சிந்தினதினாலேயும் உமக்கு கொடூரமான தாகம் உண்டாயிற்று என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த நெடிய தாகத்தை விட உமக்கு நன்றி கெட்ட பிள்ளையும் நீச புழுவுமாயிருக்கிற நான் நரகத்திலே விழாமல் மோட்ச ராஜ்யத்திலே சேர்ந்து உம்மை பிரத்யட்சமாய் தரிசிக்கத்தக்கதாக அளவில்லாத ஆசையாகிய தாகமாயிருந்தீரே. என் நேசத்துக்குரிய இரட்சகரே, என் திவ்ய இயேசுவே, உமது மட்டில்லாத தயாளத்தை பற்றி உமக்கு பாட்டில்லாத ஸ்தோத்திரம் உண்டாக்கடவது. இந்த கடினமான வியாதி நிமித்தமாக நான் எத்தனை கனமான கஸ்தி நோவுகளை அனுபவித்தாலும் சகல நன்மை சுரூபியா இருக்கிற தேவரீருக்கு ஏற்காத பாவங்களை செய்ததினாலே அதிக மனஸ்தாபமும் கஸ்தியுமாயிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் அழிந்து போகிற உலகத்தின் பேரிலே வைத்திருந்த ஆசையை விட்டுவிடுகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் பொய் நன்மைகளின் பேரில் நான் முன்னே வைத்திருந்த சகல ஆசைகளையும் விட அளவில்லாத சகல நன்மை சுபாவமாயிருக்கிற தேவரீரை மோட்ச ராஜ்யத்திலே தரிசிக்கத்தக்கதாக அதிகமான ஆசையாகிய தாகமாயிருக்கிறேன். சுவாமி, என் அன்புக்குரிய இயேசுவே, என்னை அத்தியந்த நேசத்தோடு சிநேகித்து எனக்காக சொல்லிலடங்காத பாடுபட்டீர். நான் உமக்காக கஸ்தி நோய் வேதனைப்படவும் உம்மை பற்றி மறிக்கவும் ஆசைப்படுகிறேன். என்னால் என்ற மட்டும் உம்மை இவ்வுலகத்தில் சேவித்து ஸ்தோத்திரப்படுத்தவும் பரலோகத்திலும் நித்தியமாய் சிநேகித்து தரிசித்து ஸ்துதிக்கவும் அதிகமாய் ஆசைப்படுகிறேன். என் ஆசையை மென்மேலும் பெரிதாக்கி நிறைவேற்றியருளும் சுவாமி. பரிசுத்த கன்னிகையுமாய் உத்தம மாதாவுமாய் இருக்கிற அச்சிஷ்ட மரியாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரை அடியேன் மோட்ச ராஜ்யத்திலே தரிசித்து எப்போதும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்கு வேண்டிய புண்ணியங்களையும் அனுகிரகத்தையும் அதற்கு தக்க புண்ணியங்களையும் பரிசுத்த கன்னியுமாய் உத்தம மாதாவுமாய் இருக்கிற அச்சிஷ்ட மரியாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரை அடியேன் மோட்ச ராஜ்யத்திலே தரிசித்து எப்போதும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்கு வேண்டிய அனுகிரகத்தையும் அதற்கு தக்க புண்ணியங்களையும் உம்முடைய மன்றாட்டினாலே பெறுவித்து ஆபத்தும் பயமில்லாத வழியிலே என்னை கூட்டிக் கொண்டு பரகதியில் சேர்த்தலும். இந்த கண்ணீர் கணவாயிலே பிரலாபித்தழுது கிடக்கிறேன். இந்த பரதேசத்தை கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாகிய இயேசுநாடைய பிரசிமான தரிசனத்தை தயாபரியாய் எனக்கு தந்தரலும். ஆமீன். எல்லாம் நிறைவேறிற்று என்று சிலுவையில் திருவுளம் பற்றின இயேசுவே, என் நமஸ்காரத்துக்குரிய ஆண்டவரே, உமது பிதாவாகிய சர்வீஸ்வரன் கற்பித்தருளின காரியங்களை எல்லாம் ஒழுங்குமுறையாக முடித்து நிறைவேற்றினீர் என்று இந்த வாக்கியத்திலே அடியோர்களுக்கு அறிவித்தருளினீரே. பாவியாயிருக்கிற நானோ வென்றால் உம்முடைய திவ்ய கற்பனைகளை அநேக முறை மீறி நடந்ததற்கு பிற்பாடு உம்முடைய திரு சமூகத்திலே வெட்கமும் பயமும் இல்லாமல் எப்படி நிற்பேன்? பாவிகள் சாகும்போது அவர்களுடைய பெருமை, வெகுமான மகிமை, சுக செல்வம், வாழ்வுகளுடைய காலம் முடிந்து மற்றில்லாத நிர்பந்தங்களுடைய காலம் துவக்குகின்றமையால் சொல்லிலடங்காத கஸ்தி துயர நிர்பாக்கியத்துக்கு உள்ளாகிறார்கள். வேத சாட்சிகளும் மற்ற அச்சீஷ்டவர்களும் மரணத்தை அடிய கடினமான தபசு, வாதைகள் முதலான நிர்பந்தங்கள் முடிந்து போகிறதல்லாமல் அளவறுக்கப்படாத பேரின்ப மகிமையோடு நித்திய மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்க துவங்கினார்கள். நானோ வென்றால் இந்த இக்கட்டான சமயத்தில் உமக்கு என்னத்தை சொல்லுவேன்? என்னுடைய ஜீவிய காலம் முடிவாகிறது போல காணுதே. அத்தோடு என் பாவங்களின் கால் முடிந்து இனிமேல் உமக்கு பொருந்தாத குற்றங்களை ஒருபோதும் செய்ய போகிறதில்லை என்று பார்க்கும்போது மரணம் எனக்கு கடினமாயிராமல் அதன் பேரிலே பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும்
அடியேன் தக்க தபசு செய்யாததினால் தபசை செய்த காலம் முடிந்ததென்று எப்படி சொல்லக்கூடும்? தபசும் புண்ணியமும் செய்யத்தக்க காலம் முடிகிறதை பற்றி மாத்திரம் சஞ்சலத்துடனே பயப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு இவ்வுலகத்து நோவு கஸ்தி துன்பம் முடிந்தாலும் மறுலோகத்தில் என் பாவத்துக்கு என்ன ஆக்கணி வருமோ என்று அஞ்சுகிறேன். ஆயினும் எனக்காக திறந்திருக்கிற உமது 5 திருக்காயங்களிலே அடைக்கலம் கேட்கிறேன். அவைகள் மூலமாக பிதாவாகிய சர்வேஸ்வரன் பாதத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என் ஆண்டவரே, அநேக பாவங்களை செய்தேனே அல்லாமல் உமக்கு பொருந்தின புண்ணியங்களை ஒழுங்குமுறையாக செய்யவில்லை என்பது மெய்தான். ஆனால் உம்முடைய திரு விக்கிரகத்தின் அளவில்லாத பலனை நம்பிக்கொண்டு எனக்கு கிருபை கிடைக்குமென்று நம்புகிறேன். எனக்காக தேவரீர் அனுபவித்த எண்ணிக்கைக்குள்ளடங்காத கஸ்தி நோவுகளையும் கடின மரணத்தையும் உம்முடைய பிதாவுக்கு ஒப்பிடுகிறேன். தேவரீர் எனக்காக மனு பேசி எனக்கு உம்முடைய திரு இரத்தத்தினாலும் அத்தியந்த தேவ சிநேகத்தினாலும் தேவ திரவிய அனுமானங்களினாலும் என் பாவங்களெல்லாம் முழுதும் பரிகாரமாக்கி என் ஜீவிய காலம் முடிகிற போது என் கஸ்தி ஆக்கணையெல்லாம் முடிந்து எனக்கு நித்திய பேரின்ப பாக்கியம் துவக்கும்படி எனக்கு தயவு செய்தருளும் சுவாமி. ஆமீன். பிதாவே, உம்முடைய கரங்களிலே என் ஆத்மத்தை கையளிக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரங்களிலே என் ஆத்மத்தை கையளிக்கிறேன் என்று சொல்லி எனக்காக பிராணனை கொடுத்தீரே சுவாமி. நான் உம்முடைய பாவனையாக உம்முடைய பிதாவாகிய சர்வேஸ்வரன் கையில் என்னுடைய ஆவியை முழுதும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உண்டாக்கினவருமாய் இரட்சிக்கிறவருமாய் இருக்கிற என் அன்புள்ள இயேசுவே, தேவரீர் அல்லாமல் மற்றதெல்லாம் என்னை இரட்சிக்க கூடுமோ? உம்மை விட்டு பிரிந்திருப்பேனே ஆகில் மற்றதெல்லாம் எனக்கு திண்மையாயிருக்கும். நான் உம்முடைய பாதத்தில் சேராதிருந்தால் பசாசுகள் என்னை நரகத்திலே தள்ளும். ஆனால் இப்படி நரகத்தில் விழுகிறதற்கு நான் முன்னே பாத்திரமாயிருந்தாலும் அடியேன் பேரில் இரக்கமாயிருந்து பொறுத்தலை கொடுத்தருளும். தேவரீரிடத்தில் சேருகிறதற்கு இன்னும் யாதொரு விக்கினம் எனக்குண்டாயிருந்தால் அதை முழுதும் தள்ளி நீக்கும்படி மன்றாடுகிறேன். என்னை ரட்சிக்கும் பொருட்டாக கடினமான மரணத்தை அடைந்தீரென்று நினைத்தருளும். உம்முடைய திரு மரணத்தின் பலனுக்கு பங்காளியாக்கி உம்மிடத்தில் வருகிறதற்கு தாழ்ச்சியோடையும் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் வணக்கத்தோடையும் உம்மை மன்றாடுகிறேன். என் அடைக்கலமாகிய இயேசுவே, இந்த இக்கட்டிலே என்னை தள்ளாமல் தயாபரராய் என்னை கைதூக்கி ரட்சியும். நான் செய்த பாவங்களினாலே உமக்கு தூரமாய் போனேன் என்பது மெய்தான். இப்படி உமக்கு நன்றி கெட்ட துரோகியான நான் மறுபடி உத்தம மனஸ்தாபத்தினாலேயும் தேவ சிநேகத்தினாலேயும் உம்முடைய பாதத்தை அண்டி வருகிறேன். என் நல்ல பிதாவே, என் திவ்ய இரட்சகரே, மிகவும் மதுரமான இயேசுவே, இந்த ஆபத்துள்ள வேளையில் என்னை ரட்சியும். இந்த அவஸ்தை நேரத்திலே பசாசுகளுடைய சோதனைகளிலே நான் அகப்படாதபடிக்கு கிருபை செய்தருளும். அடியேன் உமக்கு அருகில் வந்து முடிவில்லாத காலம் உம்மை தரிசித்து சிநேகித்து துதிப்பதற்கு என்னை அழைத்து கொள்ளும். அது நிமித்தம் எனக்காக சிலுவிலே அறையுண்ட உம்முடைய திரு கையினாலே அடியேனுக்கு உமது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்தருளும் சுவாமி. ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.